வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல முளைக்கட்டிய பச்சை பயிறு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ண போறோம். இந்த சப்பாத்தியை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. விருப்பப்பட்டா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100 கிராம் பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிரை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தமான காட்டன் துணியில 10 மணி நேரம் கட்டி வச்சிருந்தேன். இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா பச்சை பயிறு நல்லா முளைவிட்டு வந்துடும். இந்த முளைவிட்ட பச்சை பயிர்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். இந்த பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு வரத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு மாவு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மாவு ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு போட்டு அரைச்சாலே இந்த மாதிரி லேஸ் கொரப்பா அரைப்பற்றும். மிக்சியை ஸ்பீடா போட்டீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிரும். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்படியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி குட்டி குறைச்சு சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். மிதமான தீயில வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல நம்ம கோர்ஸா அரைச்ச அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்க்கணும். நான் இந்த பச்சை பயிரோட சேர்க்கறதுக்கு 100 கிராம் உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சிருக்கேன். அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்க்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங்ல உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா இந்த சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வேக வச்சாதான் நல்லா ஈஸியா மசிக்கிறதுக்கு வரும். இப்ப ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பச்சை பயிரோட உருளைக்கிழங்கு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பச்சை பயிரோட பச்சை மணம்லாம் போயிருச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட இந்த ஸ்டஃபிங் டேஸ்டா இருக்கும். சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ஹெல்த்தியான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க இந்த மாதிரி பால் ஷேப்ல உருட்டி வச்சுக்கோங்க.
மாவு ஊறிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இது மேல லைட்டா மாவு தூவிட்டு சின்ன ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பூரி சைஸ்க்கு சின்ன ரவுண்டா தேய்ச்சிக்கங்க. இதுல ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து நடுவுல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு மேல உள்ள எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமா மாவு தூவிட்டு பெரிய ரவுண்டா தேய்ச்சிக்கங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காம லைட்டா பிரஷர் கொடுத்து தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில வந்துடும். தேய்ச்சாச்சு. இந்த அளவு திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி கல்ல போட்டு எடுத்துடலாம். இப்ப கல்லு சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை இதுல வச்சிருங்க. சப்பாத்தியை சேர்த்த உடனே நெய் எண்ணெய் எதுவுமே நீங்க விட வேண்டாம். அந்த சைடு வந்து 1-2 நிமிஷம் வேகட்டும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த சப்பாத்தியை போட்டுடுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுட்டு மேல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் விட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த நெய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிடலாம். பொதுவா பச்சைப்பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு. அதுவும் இந்த மாதிரி முளை கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சப்பாத்தி நல்லா ஃப்ளஃபியா வருது பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். 2 சைடுமே சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்ல சூப்பரா ஹெல்த்தியான முளைக்கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த சப்பாத்தியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குடமிளகாய் தயிர் பச்சடி பண்ண போறோம். இத ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். 200 கிராம் குடமிளகாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம். லைட்டா குடமிளகாவை வதக்கியாச்சு. இந்த மிளகாய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரையும் சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த குடமிளகாயை வதக்கிக்கலாம். இது வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலா சேர்த்துக்கங்க.
2 பச்சை மிளகாய். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம், ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். இப்ப 3 நிமிஷமா குடமிளகாய் வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. குடமிளகாவுமே கிரன்ச்சியா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுத இந்த பவுல்ல சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிரை பீட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த தயிருக்கும் தேங்காய் விழுதுக்கும் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நம்ம வதக்கின குடமிளகாய் ஆறிடுச்சு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்த்தியான குடமிளகாய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.